ஹரியாலிக் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜ்ஜு புலாவ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு ஒரு மாறுதலாக இன்றைக்கி செய்யக்கூடிய ஹரியாலிக் வெஜ் புலாவ் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ மனமாக இருக்கும். நாங்கள் செய்கிற செய்முறையிலே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியா இருக்கா, பிடிக்குதா, உதுத்தா உதிருதா, இதுதாங்க பிரியாணி பக்குவம். வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. வணக்கம் ஜான். நம்ம டீமில் உள்ளவங்களாம் விடுமுறை எடுத்து போயிருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக அவங்கவுங்க வேலையாக போயிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கோம். சாரி, பாண்டியன் சேர்த்து நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மதிய விருந்து முதியோர்களுக்கு ஒரு 120 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு விருந்து செஞ்சே ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த காலத்தில் இறங்கியிருக்கோங்க. வணக்கம். வணக்கம். என்ன புதுசாக வணக்கம் சொன்னால் நேற்று ஆயா லீவு. சாயங்காலமாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சமைக்க போகிறீங்கன்னு. நாளைக்கு சைவம் அப்படின்னா சூப்பர், நாங்கள் எப்போது காட்டுறது தானே சூப்பர் அப்படின்னாங்க. சரி, என்ன தான் சைவத்தில் சமைக்க போகிறீங்க? நான் சொன்னேன் ஹரியாலிக் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். நீங்கள் லீவு போட்டு எங்கே போயிருந்தீங்க? என்னண்ணே, கோயிலுக்கு போயிருந்தா. கோயில் என்ன விசேஷம்? படப்பில் என்ன சமைப்பாங்க? கிடா விருந்து. சொல்லுங்க. ஒரு நேரம் இல்லைங்க, நேற்று காலையில் நேற்று நைட்டு அப்புறம் பார்த்தீங்களா, நம்மளெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம பிஸியாக இருக்கீங்க நீங்கள் வந்து தொண்டு நிறுவனம்னு. அப்புறம் சரி வேலையை செய்யலை, பிஸியாக டிஸ்டர்ப் பண்ணப்படாது. ஆமாங்க, நேற்று கூட நாங்கள் இங்கே சமைச்சு குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, புதுக்கோட்டை இங்கெல்லாம் கொண்டு போயிட்டு உணவு கொடுத்தோம். ஆனால் நேற்று 2 பேர் தான். நம்ம 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அது உண்மைதாங்க. காரணம் என்னன்னா, நம்மளை நம்பி முகம் தெரியாதவங்க வெளிநாட்டில் இருந்து நம்மளை நம்பி இந்த ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம கெடுக்கூடாது இல்லையா? அதனால் ஒருத்தராக இருந்தாலும் நாங்கள் விருந்து செய்யலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை சார். அது வந்து எங்கே ஒரு நாள் பண்ணலாம், தொடர்ந்து பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தான். போய் படுத்து கொண்டு ஹெல்ப் பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் காசு தருவாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால தான் அவர் இப்படி சொல்கிறார். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, 202 பேருக்கு 2 பேர் போய் சமைச்சோம். அவர் மட்டும் அப்பயே கூட சேர்ந்து வெங்காயம் உரிச்சாரு, கத்திரிக்காய் வெட்டினார், முட்டை உரிச்சாரு, இந்த மாதிரி எல்லா வேலையும் எல்லாருமே கலந்தா செய்வோம். ஆயா கிட்ட சொன்னேன் ஹரியாலிக் காய்கறி பிரியாணி பண்ணுறேன்னு, அந்த சாரிலேயே வந்துக்கிறாங்க. ஹரியாலினாலே என்னன்னு தெரியாது. ஹரியாலிக் வெஜ் பிரியாணி தெரியாது. நல்ல பச்சை வண்ணத்தில் காய்கறிகள் போட்ட பிரியாணிங்க. என்னடா பச்சை கலர் தானே, தொன்ன பிரியாணியாக இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தொன்ன பிரியாணி எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்போம். இந்த ஹரியாலிக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காணொலியாக பார்க்க போகிறீங்க. வெஜ்ஜு புலாவ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு ஒரு மாறுதலாக இன்றைக்கி செய்யக்கூடிய ஹரியாலிக் வெஜ் புலாவ் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ மனமாக இருக்கும். நாங்கள் செய்கிற செய்முறையிலே நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செய்யக்கூடிய ஹரியாலிக் காய்கறி பிரியாணி மட்டும் கிடையாதுங்க. ஏன் இன்றைக்கி வந்து முதியோர் இல்லத்துக்கு மதிய விருந்து கொடுக்குறோம். அவங்களுக்கு மீல் மேக்கர், குருமா, பைனாப்பிள், கேசரி, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கெட்டி தயிர் பச்சடிங்க, இதெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் கொடுக்க சொன்ன அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி அனிதா முரளி மற்றும் திருமதி ஜெயசூர்யா வினோத். இவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் அஞ்சூர் தெற்கப்பட்டு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி செங்கல்பட்டுலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கங்க. இன்றைக்கி பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த முதியோர்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளங்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற முதியவர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயம்மா, இவ்வளோ நேரம் கதை கேட்டிங்கல்ல, இப்போ என்ன சமைக்க போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்கள் பாப்பா. இது பார்த்தவங்க என்ன புலாவ் பண்ணுறோம் கேட்டு சீதகிராமன் சித்தப்பா நாங்களாம் இவ்வளோ நேரம் இன்னொன்று கதையாக சொன்னேன். ஹரியாலிக் வெஜ் பிரியாணி இல்லை, புலாவ். சமையல் எண்ணெய் சாங்க. நேற்று வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, சமையல் எண்ணெய்னா எல்லாமே சமைக்கிற எண்ணெய் தானே, நீங்கள் என்ன தானே சமையல் எண்ணெய் அப்படின்றீங்க. எல்லா எண்ணெயும் சமைக்க முடியாதுங்க. இல்லை, செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோம்னா சூரியகாந்தி எண்ணெய். எதுக்காக ஒரு சில சமையல்களை நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பயன்படுத்தினோம்னா அதோட சுவைக்கும் இந்த சூரியகாந்தி எண்ணெயில் பண்ணுற சுவைக்கும் முற்றிலும் மாறுபடும். காரணம் என்னென்னா, இந்த ஹரியாலிக்கெலாம் முக்கியமான வாசனை பொருள்களை அரைச்சி நம்ம சேர்ப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நல்லெண்ணெய் மனமும் கடலெண்ணெய் மனமும் அந்த மனத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்காது. தயிர், பட்டை,
கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, பட்டை இலை, ஃப்ரெஞ்ச் இலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி அரவை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், கல்லுப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, பாஸ்மதி ரைஸ். 1 கிலோ நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குது. என்ன நல்லா சூடாயிடுச்சு. நல்லா எல்லாம் இல்லைங்க, மிதமான சூட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் தான் வாசனை பொருட்கள் போடணும். நல்லா சூடாகி போட்டதுன்னா ஒரு காரல் மாதிரி நம்மளுக்கு இந்த புலாவ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப தொல்லை கொடுக்குங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 10 ஏலக்காய். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா இந்த ஏலக்காயெல்லாம் இந்நேரம் கருப்பாயிருன்னா ஒரு பாதி நட்சத்திரப்பூ, ஒரு 2 பிரிஞ்சி இலை. இடுப்பில் கை வச்சு நிற்கிறேன் இப்படியே. எதுக்கு தெரியுங்களா? இடுப்பில் கை கூட அடுப்பில் வைங்க. துடுப்பில் கை வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக பண்ணுற புலாவு பிரியாணிக்கெல்லாம் 400 கிராம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஹரியாலி புலாவுக்கு 300 கிராம் போதுமானது. என்னக்கா தடை கொடுக்குறீங்க? செட் ஆகலைல்ல, அப்போ ஒரு வேலை கொடுக்குறேன். கொடுங்க. ஏன்னா இந்த ஹரியாலி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அளவு சொல்லுங்கள், அரைக்க போயிட்டீங்க. பாருங்கண்ணே எவ்வளோ மல்லி இலை. நீங்கள் வீட்டில் 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய். புதினா இலை நம்ம முதியோர்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கோங்க. இப்படியே நல்லா குண்டை ஃபுல்லாக பொருள் கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு வேணும், அந்த அளவுக்கு வரணும். ஆனால் தண்ணி மிஞ்சி போனால் 1/2 லிட்டர் ஊற்றலாங்க. என்ன சொல்ல போனால் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக கழுவுவாங்க. கழுவும் போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதமே போதுமானது. ஆனால் இது ஃபுல்லாக எனக்கு வரணும். கண்ணாடி பதமா? ஆமாங்க, புலாவை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி பதம். பட்டை கிராம் மணத்தோடு இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டரவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கணுங்க. தண்ணி பதத்தில் இருக்குமா? தண்ணி பதத்தில் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் தான் இது எண்ணெயோடு நம்ம இந்த வெங்காயத்தோடு கலக்கும் போது எல்லா இடமும் நம்மளுக்கு கலந்து வரும். இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக நிற்கும். பூண்டு போட்டுருக்கீங்க, இஞ்சி சேர்க்கலையா? இல்லை, இஞ்சியும் பூண்டு ஒன்றா போட்டோம்னா அடி பிடிக்கும். ஸோ பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தூளுங்க போட்டு அடுத்து பொருட்களை சேர்த்துட்டு தான் நம்ம இஞ்சி சேர்ப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம பச்சை மிளகாய் அரவை கொடுத்துருக்கிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. சரிங்களா? எல்லா இடமும் நல்லா கலந்து வரும். நல்லா கலந்துச்சா மசாலா? இப்படி இந்த பதத்தில் இருந்தால் தான் அந்த பூண்டுக்கு எண்ணெயோட கலக்கும். இன்னும் எவ்வளோ கொடுத்துட்டு இவ்வளோ தான் கொண்டு வர்றாங்க. மசாலா காசி தண்ணி தான் இருக்குது. எல்லாம் எவ்வளோ தண்ணினே இல்லைண்ணே, தண்ணி ஊற்றினா தானே அரைக்க முடியும். லேசாக சேர்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அதுக்காக துவையல் மாதிரியா கொடுக்க முடியும்? அதைத்தான் கேட்குறேன். அதுக்காக துவையல் மாதிரியா கொடுக்க முடியும்? சொல்லி கொடுத்து சொல்றீங்க. சொல்லி கொடுக்கல, அண்ணன் கேட்குறாங்க, பதில் சொல்கிறான். கேள்வியே அவரே கேட்டுருவாரு, பதில் அவரே சொல்லிடுவாரு. நம்ம மண்டே மட்டும் ஆட்டிக்கலாம். அதாங்க நடக்குது. இங்கே என்ன நடக்குது? தலையத்தை ஆட்டணும். இப்படி இப்படி நாங்களும் கேள்வி கேட்போம்ல. கேளுங்க. அப்போ இப்போ கேட்போம். எதோ கேட்பீங்களா? வெளில இருக்க கேட்பீங்க. வாய் லேசா அப்படியே உளரக்கூடாது. இவங்க சொல்லுவாங்களா அரிசியை அரைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம். ஆனால் நாங்கள் வந்து லேசா ஒரு வாரம். சரி, கேள்வி கேட்குறீங்க, கேளுங்க. கேட்போம்ண்ணே. இப்போ கேட்ப ஒரு 10 மசாலா வந்து அடுப்பை எரிச்சுக்குவான். அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, கோகுல். அவர்கிட்ட கேட்டு வந்தாங்க. நீங்க இந்த கோகுல்கிட்ட கேட்போம். இதான் ஹரியாலி மசாலா ஜாங். ஆமாங்க, வித்தியாசமாக இருக்கு. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு தோலோடு உள்ள ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. இல்லை நீங்கள் ஊற வச்சு சேர்க்குற மாதிரி இருந்தால் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 5லேருந்து 6 பீன்ஸு, ஒரு சின்ன காலிஃப்ளவர். இப்போ சேர்த்துருக்க காய்ங்க, சேர்க்க போகிற காய்க்கும் இப்போ அதில் இருக்கிற மசாலாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். போடுங்க. இப்போ தெரியுதா பாப்பா? மூவர்ண கொடி. கொடியோட கலர்ஃபுல் அப்படி. மூவர்ண கொடி. மூவர்ண கொடி கரெக்டாக இருக்குங்களா? என்ன
பாகிஸ்தானோடதா? நம்ம இந்தியாவோட இந்திய கொடி சொல்லுங்க. அதெல்லாம் ஊரில் கொடி தான் சொல்லுவீங்களா? இந்தியா கொடி. அந்த உள்ளே இருக்க மசாலா பச்சை பசேல்னு இருக்கா. இன்னைக்கு இப்போ நம்ம போட்டிருக்க கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் பச்சை பசேல்னு இருக்க மலைப்பகுதியில் தான் அது. முடியலண்ணே, இவர் ஏன்னா மலைப்பகுதிக்காரன் பழப்பு சாப்பாடு சாப்பிட்டு நடக்க முடியாது சொல்கிறாங்க. இதில் நீ வேற ஏச்சாங்க கிண்டு விட்டா போச்சு, செமிச்சிட போகுது. எப்படிக்கா இருக்கு மசாலா? சூப்பராக இருக்குண்ணே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அது பச்சை பச்சேர்னு பசுமையாக தெரிகிறது. ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சிங்க. பிரியாணினா 100 கிராம், புலாவ்னா 75 கிராம். கை வாட்ட வரலாம் சாங். படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, 2000 3000 அந்த மாதிரி சமைச்சு கொடுத்து வந்துட்டு இங்கே என்ன ஒரு 150 பேர் சமைக்க முடியாது அவங்களால? சமைச்சிருவோம்ண்ணே. ஒரு 100 ml தயிருங்க. தயிர் தண்ணி, ஒரு எலுமிச்சை சாறு, தேவையான அளவு கல்லுப்பு. நான் தக்காளி சேர்க்காதனால நல்லா புளிப்பு வேணும். கல்லுப்புங்க. போட்ட மசாலா எல்லாம் ஆயில் இறங்குங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் திரண்டு வருது பாருங்க. இந்த நேரத்தில் தண்ணிங்க. இந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்தோம், 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு கொதி வச்சுங்க. கொதி வரட்டுமா? நல்லா வாசனையாக கொதிச்சுட்டு இருக்கு சாங். நம்பர் 1 பாஸ்மதி அரிசி சேர்த்துங்க. இப்படி கலக்கும் போதே தெரிஞ்சிருங்க நம்மளுடைய தண்ணியுடைய பதம். தண்ணியோட பதம், மசாலாவோட பதம் எல்லாம் தெரிஞ்சிடும். தெரியுது. இப்படி இருக்கணும் மசாலானா. சொல்லுங்கக்கா, கேள்வி கேட்குறேன்ட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி, நின்றுக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்கறதுக்கு கோகுல்கிட்ட போனாங்களாம். கோகுல் என்ன கேட்டா, நட்டு இல்லைன்ட்ட அதை போய் பேனரோட அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கேள்வி கேட்டுடலானே அண்ணன்ட்ட. அந்தரத்துல இருக்கும் 4 பேர் நனையாம இருப்பாங்க. அந்தரத்துல யாரு சொல்லுங்க? அந்தரத்தில் இருக்கும் காட்டில்லக்கா. காட்டில் அதை சொல்லி பதில் சொல்லுங்க. நம்மளே காட்டில் தானே இருக்கோம். நம்மளே காட்டில் வந்து இருக்கோம். ஷெட்டு போட்டிருப்பாங்களோ காட்டில். 4 பேர் யாரு? பனைமரம். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் கேட்குறீங்க. சரி, என்ன சொல்லுங்க. சரி, கூப்பிடுங்கண்ணே. ஆர்வத்திலே சொன்னால கேட்கறது அவரு, பதில் சொல்றது அவரு. நாங்க மண்டே மட்டும் அடிப்போம். இப்படிதான் இவங்க இப்ப அல்ல கேள்வி கேட்போம். கொடுங்க. குழு கண்டுபிடிச்சிங்களாக்கா? எல்லாரும் விடிய தான் கண்டுபிடிப்பாங்க, விஜய் குழுவே கண்டுபிடிக்கிறேன். குழு வந்து அதுக்கு வந்து தினமும் பயன்படுத்துகிற உணவு பொருள். தினமும் சில பேர் பயன்படுத்துவாங்க. சில பேர் பயன்படுத்தலாம், சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன மாதிரி அதில் எங்கே 4 பேர் இருக்காங்க? ஆமாம், அதில் 40 பேர் இருக்காங்க. ஃபேன் சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது. இப்போ தானே குழு கொடுத்தோம். உணவு பொருள் தானே சொல்ல. தண்ணி மட்டும் வந்துச்சு. ஆமாங்க, அரிசியும் தண்ணியும் அரை வேக்காட்டில் போடலாமா? தான் போட்டலாங்க. இது மாதிரி கரெக்டான முடி இருக்கணும். கரெக்டான முடி இருந்துச்சுனாலே 20 நிமிஷம் சூப்பராக தம் போட்டு எடுத்துடலாம். என்ன சங், தம் போட்டாச்சா? தம் போட்டாச்சுங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய அரியாலி காய்கறி புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பதில் சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் இல்லைங்க, பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் இன்னொன்று யோசிச்சேங்க. நீங்கள் அந்த சாப்பிட்ற பொருள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தலையும் பேணும். தலையும் பேனா? பேனு பேனு இது அந்த இடத்துல தானே இருக்கு. சரி, அந்த நினச்சியா? அப்போ யோசிச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருள்னு சொல்லிட்டீங்களா? சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. சாப்பிட்றது செட் ஆகாதான். சரி, பேனு 4 தான் இருக்குமா என்ன? சில தலையில் பேனே இருக்காதுங்க. என் தலையிலாம் அதுவே இருக்காது. என் தலையில் இருக்கு, சில இருக்காது. பார்த்தாலும் சரி, நானே சொல்லட்டுமா? சொல்லுங்க. பால் மடி.
பசு மாட்டோட பால் மடி. இந்த அடுப்பறி ஃபுல்லாகவே பூ மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி ஹரியாலி காய்கறி புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. அருமை சாங் அருமை. ஒவ்வொரு அரிசியும் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்து நிற்கிதுங்க. காய்கறி பாருங்கள் போடுங்க, நல்லா ஜூஸியாக இருக்கா. ஆமாங்க, நல்ல மசாலா ஏற்றிருக்கோம் இல்லையா. பாருங்க, ஒரு அரிசி கூட உடையாமல் இறப்பிச்சாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சுவிச்சு பார்த்துல மச்சாங்க. ஆமாங்க, சாப்பாடு, மீல் மேக்கர் குருமா, நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி, கெட்டி தயிர் பச்சடி எல்லாமே தயாராக இருக்குங்க. என்ன சாங் பொலன்னு இருக்கு பாருங்க. எல்லாம் அப்படியே மனம் வீசுதுங்க. ஒரிஜினல் ஹரியாலியோட டாப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த ஹரியாலிக்கு மசாலா வச்சு கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ தான் அதிகமாக சமைப்பாங்க. இந்த மாதிரி புலாவெல்லாம் சமைக்க மாட்டாங்க. ஏன்னா புலாவ் அதோட வண்ணம் பார்த்தோம்னா வெள்ளை கலராக இருக்கும், அப்படி தான் புலாவ் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த ஹரியாலிக் மசாலா சேர்த்து பண்ணது நல்ல மனம்ங்க. உதிரியாக இருக்கா, பிடிக்குதா, உதுத்தா உதிருதா, இதுதாங்க பிரியாணி பக்குவம். சாப்பிடுங்க அதுக்கு தான். ஹரியானா வெஜ் லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்களாம். ஹரியானா லாட்ரி டிக்கெட்டா? ஹரியாலி வெஜ் புலாவ் வந்து எப்படி இருக்குதுன்னா பார்க்கவே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும், ஆனால் காரமே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி காரம் இல்லாமல் நல்லா முதியோர்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஆனால் ருசியும் சுவையும் சூப்பராக இருக்குண்ணே. சாப்பாடும் நல்லா நீ பாருங்கள் உதிரியாக நல்லாவே இருந்திருக்கு. புலாவ் வந்து இந்த மாதிரிலாம் சமைப்பாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது. இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. டேஸ்ட் இப்படி தான் இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் நிஜமாலுமே அந்த புதினா, அந்த மல்லி, அந்த அரைச்சி அந்த சேர்த்த அந்த கலரும் அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கு, அந்த சுவையும் அப்படியே இறங்கிது. சூப்பரான மசாலாங்க. இந்த மசாலாவும் இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, அடைக்காமல் சாப்பிட்றோம். நான் முதியோர்களுக்கு கொடுக்குறோம், அடைக்கும். ஏன்னா குருமாவோ தயிர் பச்சடியோ வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் அடைக்கும் அப்படின்வாங்க. இந்த மசாலாவோடு சேர்க்கும் போது அடைக்கிறது அந்த மாதிரி ஒரு இல்லாமல் காய்கறிகளோட மனமும் சுவையும் மொத்த அரிசிலையுமே ஏறி இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, அக்கா சொன்ன மாதிரி மிதமான, அதாவது காரமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்கள்லாம் ரெகுலராக புலாவ் கொடுக்காம இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வர்ற விருந்தாளிங்க அப்படி அசந்து போவாங்க. இன்றைக்கி ஒரு 110 பேருக்கு பசியாற்ற போகிற அந்த நல்ல உள்ளங்கள் திருமதி அனிதா முரளி மற்றும் ஜெயசூர்யா வினோத் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக பிறந்தநாள் விருந்தே தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ போயிட்டு முதியவர்கள் முகத்தில் சந்தோஷத்தை போய் பார்க்கலாம். போகலாங்களா? அவங்க வர மாட்டாங்க, அட்மிஷன் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. என்னென்ன கொண்டு வந்துருக்கோம் பார்த்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஹரியாலி காய்கறி புலாவ் குருமா சாப்பிடும்போது அப்படியே கோழிக்கறி குருமா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அவங்களே பார்த்துட்டு சைவம் சொல்லிட்டு நான்வெஜ் கொண்டு வந்து கேட்டுக்கிறீங்களே கேட்குறாங்க. ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புலாவ் வெள்ளை கலரில் பார்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அருமையான தயிர் பச்சடி, கெட்டி தயிர் பச்சடி ஏற்கனவே சொன்னதாக நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி. இன்னைக்கு நம்மளை பாசமாகவும் அன்பாகவும் நினைவு கூர்ந்து அனிதா முரளி, ஜெயசூர்யா, வினோத் இவங்களுடைய பிறந்த நாளுக்காக நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அன்பு தந்தை இறைவா, எங்களை நினைவு கூர்ந்து தனது அன்பாலும் பாசத்தாலும் நல்ல தாராள குணத்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த உணவை அளித்திருக்கின்ற அனிதா முரளி, ஜெயசூர்யா, வினோத் இவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த உணவை பெற்றிருக்கின்றோம். அவர்களுடைய தொழில், பிள்ளைகள், உற்றார் உறவினர், அவர் செல்லும் இடங்களில் நீரே வளமும் இடமும் அரணும் கோட்டையுமாய் இருந்து அவர்களை வழி நடத்திரலும். இந்த நல்ல நாளில் அவர் நினைத்து கூறி ஜெபிக்கின்ற அனைத்து காரியங்களும் நிறைவேற்றி தந்திரலும். இந்த நாளில் நாங்கள் அவர்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவர்கள் இந்த நல்ல நாளில் நீர் ஆசீர்வதித்திரலும். மென்மேலும் அவர்கள் பணி, பொருள், செல்வம் பெருக உமது அருளும் ஆசிரியம் என்றும் அவர்களை வழிநடத்தி செல்வதாக. ஆமென். சாப்பாடு நல்லா இருக்கா பாட்டி? சூப்பராக இருக்கா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கலாமா சாப்பாடு? அனிதா முரளி மற்றும் ஜெயசூர்யா வினோத் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாட்டி. சரி நல்லா இருக்காம்மா சாப்பாடு? நல்லா இருக்கா? பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க, கும்பிட வேணாம், சாப்பிடுங்க. அம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களாம்மா? நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா?
பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அனிதா முரளி மற்றும் ஜெயசூர்யா வினோத் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. சரி டேஸ்டாக இருக்குது. நன்றிம்மா நன்றி. சாப்பாடு நல்லா இருக்காம்மா? சரி. ஜெயசூர்யா வினோத் மற்றும் அனிதா முரளி அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் குடும்பத்துக்கு நன்றியை சொல்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்காம்மா? பாட்டி சாப்பாடு நல்லா இருக்குங்களா? அம்மா அனிதா முரளி மற்றும் ஜெயசூர்யா வினோத் அவங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றிம்மா. பார்த்துருப்பீங்க, புலாவ்லேயும் புலாவ் வித்தியாசமான ஹரியாலி காய்கறி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் ருசிச்சோம். அதே போல் இந்த முதியோர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்துக்குலாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி அனிதா முரளி மற்றும் திருமதி ஜெயசூர்யா வினோத் இவங்களுடைய பிறந்த நாளுக்காக இவ்வளோ பேருக்கு பசி ஏற்றிருக்காங்க. இந்த பிறநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த முதியோர்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றல் கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன முதியவர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும் நினச்சா நம்ம சேனலில் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள். கற்றல் கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குங்க, கற்றது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது கற்றது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.